டாக்டர் ஷா யூடியூப் சேனலோடாக இணைந்துள்ள அனைத்து நெஞ்சங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கங்கள். உங்களுக்கு இருக்கிறது இன்னும் 5 மாத காலப்பகுதி. யாருக்கு சொல்றேன்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. 2024 A லெவல் எக்ஸாமுக்கு சிட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும், அதே போன்று 2023 A லெவல் பேட்ச்ல எக்ஸாம் எழுதி எகெயின் ரிப்பீட் செய்ய காத்திருக்கின்ற மாணவர்களுக்கு தான் நான் இந்த விஷயத்தை சொல்றேன். இருக்கக்கூடிய இந்த 5 மாத காலப்பகுதிகளுக்குள்ள எந்த மாதிரி உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை ஒழுங்கமைச்சு கொள்றேன்னு சொல்லி புலமை போய் தானே இருக்கிறீங்க. ஓகே ஃபைன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் அகமது ஷாக்கீர், ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின், யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதீன். 5 month ஸ்டடி பிளான் இதை நான் மொத்தமாக 3 பார்ட்டாக உங்களுக்கு பதிவிட போகிறேன். இதில் முதலாவது பார்ட்டில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம்தான், எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முதலாக அதுக்குன்னு சொல்லி ஒரு சில ப்ரீ பிளானிங் ஆக்டிவிட்டீஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைம் டேபிள் மேக் பண்ணுறதுனாலும் அந்த டைம் டேபிளுக்கு முதல் என்னென்ன தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குதோ அதையெல்லாம் கெதர் பண்ணி கொள்வது. இதை மாதிரி இந்த 5 months ஸ்டடி பிளானையும் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விதமான ப்ரீ பிளானிங் ஆக்டிவிட்டீஸ் செய்யணுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் படிக்கிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட். இந்த ஸ்டேபிளான மைண்ட் செட்டை எப்படி உருவாக்கி கொள்கிறது, அதே போல் உங்களுடைய 5 month ஸ்டடி பிளானுக்கு நீங்கள் என்னென்ன ப்ரீ பிளானிங் ஆக்டிவிட்டீஸ் செய்து கொள்ளணும் என்கிறது சம்பந்தமாகத்தான் 5 month ஸ்டடி பிளான் பார்ட் 1 வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீ பிளானிங் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் செல்ஃப் அசஸ்மெண்ட். அதாவது இதுக்கு முதல் நீங்கள் எப்படி வேணா இருந்துறீங்க, அது ப்ராப்ளம் இல்லை. பட் இப்போ எப்படி இருக்கீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸ்டில் இப்போவும் நான் லாஸ்ட் மினிட்ல படித்து பாஸ் ஆகிடுவேன் என்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட, அந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையோட உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சொற்பமான காலப்பகுதியை தேவையில்லாமல் அதிகளவான விளையாட்டுகள்லையும், அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட செஞ்சது ஊர் சுற்றுறதுல, அல்லது தற்போது இப்போ இந்த குறிப்பிட்ட காலப்பகுதி எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கிரிக்கெட் மேட்சஸ், ஃபுட்பால் மேட்சஸ் போகுது, இல்லை அதில் கூடுதலான அளவு டைம் வேஸ்ட் பண்ணிக்கொண்டு, அல்லது வாட்ஸ்அப் சேட்டிங்லேயோ சோஷியல் மீடியாவிலையோ இப்படி உங்களோட பொன்னான நேரங்களை நீங்கள் வீண்விரயமாகி கொண்டிருக்கிறீங்களான்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எஸ், ஸ்டில் இப்போ நீங்கள் உங்களை அறியாமலே அதிகளவான நேரத்தை வீண்விரயம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறீங்க. உங்களை மாதிரியே உங்களுக்கு கூடவே படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாம் வரக்கூடிய அந்த கணத்தில், அந்த ஒரு டேயில் எல்லாருமே ஒரு பெஸ்டான ரிசல்ட்ஸ் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் மட்டும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாமல் கண் கலங்கி போய் நிற்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை வச்சு பாருங்கள். உங்களுடைய பேரண்ட்ஸ் 1000 கனவுகளோட தங்களுடைய பிள்ளை நல்லா படித்து முன்னுக்கு வருவான ஒரு நம்பிக்கையோட காத்திருக்காங்கல்ல, ஆனால் அவங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பொய்ப்பிக்க போகிறீங்க. எஸ், அந்த ஒரு மொமெண்ட்ல நீங்கள் வேஸ்ட் பண்ணின ஒவ்வொரு நொடியும் உங்களோட மனக்கண் முன்னோடி வரும். ஸோ இப்போ விவரித்து கொள்ளுங்க. தென் எப்படி உங்களை அறியாமல் வேஸ்ட் பண்ணக்கூடிய இந்த டைம் எல்லாத்தையும் நீங்கள் பிரயோசனமாக பயன்படுத்தலாம்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க. ஸோ சிம்பிள். நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை கண்டினியூஸாக குறைஞ்சது ஒரு 1 வீக்குக்கு சரி, ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் பரவாயில்ல. உங்களுக்கு வரக்கூடிய பெஸ்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரப்போவதில்லை, அதை மனசில் நினைச்சு கொள்ளுங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடாக தான் இருக்க போகுது. ஒரு நோட் புக் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஒரு நோட் புக்கில் இதுக்கு முதல் நீங்கள் என்னென்ன விதமான மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கிறீங்க, படிக்கிற டைம்ல என்னென்ன தேவையில்லாத வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய படிக்கிறதுக்குரிய டைம் வேஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நோட் பண்ணி கொள்ளுங்க. காரணங்களோட நோட் பண்ணுங்க. அதே போல ரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்களாக இருந்தா நீங்களும் என்னென்ன காரணங்களால உங்களுடைய டைம் ஆல்ரெடி வேஸ்ட் ஆகிச்சு, அதாவது அதே போல என்னென்ன காரணங்களால உங்களோட பரீட்சையில உங்களுடைய பெறுபவர்கள் இதுக்கு முதல் அட்டெம்ப்ட்ஸ்ல ரெடியூஸ் ஆயிடுச்சுங்கிற விஷயங்களையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முதல் ஒரு 5 நிமிடங்களை செலவழிச்சு உங்களோட நோட் புக்ல அந்த குறிப்பிட்ட நாளையில நீங்க எவ்வளவு நேரம் படிச்சிருக்கீங்க, அதே போல என்னென்ன காரணங்களால உங்களுக்கு தேவையில்லாம எவ்வளவு நேரம் வீண்விரயம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த நோட் பண்ணி வைங்க. அந்த நோட் புக்கை எகெயின் நெக்ஸ்ட் டே படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் கொஞ்சம் மேலோட்டமா பார்த்து கொள்ளுங்க. பார்த்துட்டு என்னென்ன ரீசன்ஸால உங்களுக்கு முந்தைய நாளையில படிக்கிற டைம் வேஸ்ட் ஆயிடுச்சோ அதை எகெயின் நெக்ஸ்ட் டே செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான தோட்டம் எடுத்துக்கொள்ளுங்க. எகெயின் நெக்ஸ்ட் டேயும் தூங்க போறதுக்கு முதல் செகண்ட் டேல என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்க விட்டீங்களோ, என்னென்ன காரணங்களால உங்களுடைய படிக்கிற டைம் வேஸ்ட் ஆயிடுச்சோ அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
இந்த மெத்தட்டை கண்டினியூஸா ஒரு 1 வீக்குக்கு ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ற டைம்ல கொஞ்ச நாளையிலே நீங்களும் ஒரு சேஞ்ச் ஒன்றை ஃபீல் பண்ணுவீங்க. போக 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 அநியாயமாக வேஸ்ட் ஆகி கொண்டு போகக்கூடிய டைமும் வீண்விரயமாகக்கூடிய நேரமும் கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைவடையும். உங்களை படிப்பின் மீது காணப்படக்கூடிய இன்ட்ரெஸ்டும் மிகுதியாக இருக்கக்கூடிய இந்த 5 மாத கால பகுதிக்கும் அதிகமாக தான் காணப்பட போகுது. ப்ரீ பிளான் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ரெண்டாவது செய்ய போற விஷயம் செட்டிங் யுவர் மைண்ட் செட். அதாவது ask yourself, are you ready? உண்மைக்கு எந்த ஒரு விடயம் செய்ய போனாலும் அதுக்கு முதல் அதை செய்யக்கூடிய அதை நான் செய்து முடிப்பேனுங்கிற ஒரு உறுதியான மனப்பான்மை உங்களுடைய காணப்பட்டா மட்டும்தான் அதை நீங்க ஒரு கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்ணி முடிப்பீங்க. ஆனா இதுல ஏதாவது ஒரு தடங்கல்கள் காணப்படுற சந்தர்ப்பத்துல அல்லது உங்களுக்கு இடைக்கிடையில ஏதாவது மன தளம்பல்கள் வர சந்தர்ப்பத்துல இதுல இருந்து கொஞ்சம் பின்வாங்கத்தான் போறீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, நாங்களும் எல்லாரையும் மாதிரி கிளாஸுக்கு போறோம், எல்லாரையும் போல பாஸ் பேப்பர் செய்யறோம், ஸோ நாங்களும் நல்லா தான் படிக்கிறோம்ங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லை. அதாவது தங்களை சுத்தரிக்கக்கூடிய ஆட்கள் அதை செய்யறதால தாங்களும் அதே கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு பொய்யான கணக்கு ஒன்று போட்டு வச்சு கொள்வாங்க. உண்மைக்கு கருத்து போனா இந்த சேலஞ்சை எக்ஸப்ட் பண்ணிருக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை மிச்சம் குறைவானதுதான். எஸ், அதே போல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிகினிங்ல ஒரு நல்ல ஷைனிங் கண்டிஷன்ஸ்ல இருந்திருக்க மாட்டாங்க. பட் லாஸ்டா காணப்படக்கூடிய இந்த 6 or 5 months பீரியட் அவங்க நல்ல எஃபிஷியண்டா பயன்படுத்துறதால சரியாக பிளான் பண்ணி மூவ் ஆகுறதால சடன் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரிசல்ட்ஸ் வர டைம்ல எல்லாரும் ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்ஸை கொடுத்திருப்பாங்க. ரைட், அந்த பொடியன் லாஸ்ட் டைம்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிறது போல அல்லது அந்த புள்ள லாஸ்ட் டைம்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிது போல, அதாலதான் இப்படி நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கதைக்கிறத நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம லைஃப்ல பார்த்து கொண்டு நினைக்கிறோம். எஸ், ஸோ இவங்க எல்லாம் செஞ்ச வேலைன்னு சொல்லி சொன்னா 5 monthsக்கு சரியான ஒரு பிளேனை போட்டது. அதுக்கு முதல் அவங்க செஞ்ச கொண்ட விஷயம் அவங்கள மைண்ட் செட்டை செட் பண்ணி கொண்டது. எஸ், என்னால இந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள இந்த விடயங்களை செய்து முடிக்கலும், நான் செய்து காட்டுவேன் என்ற ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் எடுத்துக்கொண்டாங்க. அப்ப எப்படி அந்த ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை கொண்டு வரது? தனியாக ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கறதாலேயோ அல்லது ஐடியாஸுக்குரிய வீடியோ பார்க்கறதாலேயோ வர போறது இல்லை. நீங்க அந்த விஷயங்களை உள்வாங்கி அதை மனதில் பதிச்சு அதை நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா உங்களோட செயல்முறையில கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சந்தர்ப்பத்துல தான் உங்களுடைய மைண்ட் செட்டும் ஒரு ஸ்ட்ராங்கானதாக மாறப்போகுது. அதே போல ரிப்பீட் பேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இக்கட்டான சூழல்னு சொல்லலாம். அதாவது அவங்க மனநிலையில ஒரு தளங்கள் கொண்டு காணப்படும். போன டைமும் எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வரல, இந்த டைம் மேபி எனக்கு ரிசல்ட்ஸ் குறைஞ்சா என்ன செய்யறேன்னு சொல்லி அந்த ஒரு யோசனை ஒரு மனத்தளம்பல் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க எதையுமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதுக்கு முதல் போட்ட ரீஸ்டார்டிங் என்ற வீடியோவிலையும் அந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எஸ், அதாவது பல்கலைக்கழகங்களுக்கு நுழைகின்ற மாணவர்கள் எண்ணிக்கை எடுத்து பார்க்குற சந்தர்ப்பத்தில் முதலாவது அட்டம்ல போகக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையை விட செகண்ட் தேர்ட் அட்டம்ல போகக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக தான் காணப்படுது. இதுக்குரிய ரீசன்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ல அவங்க விட்ட மிஸ்டேக்குகளை ஐடென்டிஃபை பண்ணி அதை எகெயின் கரெக்ட் பண்ணி ட்ரை பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சைட்ல செய்யக்கூடிய மாணவர்களும் யூனிவர்சிட்டிக்கு சரியாக பிளான் பண்ணீங்களான்னு சொல்லி சொன்னா என்டர் ஆகிடும். அதே போல ரிப்பீட் பேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் தேவையில்லாம இப்படியான ஒரு சில மனத்தளங்கல்களை கொண்டு வர வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. ப்ரீ பிளான் ஆக்டிவிட்டீஸ்ல நாங்க அடுத்ததாக பார்க்க போறதுதான் செக் பிஃபோர் யூ ப்ரொசீட். அதாவது உங்களோட செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்து கொண்டீங்க, மென்டாலிட்டியும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டீங்க. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்ததாக உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தான் படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களோட கைவசம் இருக்குதான்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சம்டைம்ஸ் த ஆன்சர் மேபி நோ. சில ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவங்களோட கைவசம் நோட்ஸ் எழுதியிருப்பாங்க, தியரி இருக்கும், பட் ஒரு சில பேஜஸ் எம்டியாவே கிடக்கும். லாஸ்ட் பீரியட்ல பார்த்து கொள்ளலாம், லாஸ்ட் டைம்ல அதை ஃபில் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி கிளாஸ் போற டைம்ல அப்படியே ஸ்கிப் பண்ணி அது லாஸ்ட் டைம் வரைக்கும் அதே மாதிரி இருந்து கொண்டே வரும். அதே போல சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த ஒரு சில நோட்ஸ் கையில் இருக்காது, ஒரு சில யூனிட்ஸ் கூடிய நோட்ஸ் கையில் இருக்காது அல்லது மிஸ் ஆகி போயிருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டோம்னு சொல்லி சொன்னா அப்படி ஒரு யூனிட் இருக்குதான்னு சொல்லியே தெரிஞ்சிருக்காது. என்னன்னு சொல்லி சம்டைம் கிளாஸுக்கு போகாம அப்படி இப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க அவசரத்துக்கு என்ன செய்ய ஒரு கேள்வி செய்யற டைம்ல அந்த நோட்ஸை தேடுற டைம்ல உங்களோட கைவசம் அது இருக்காது. ஸோ அது உங்களுக்கு உண்மைக்கு ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் தான். ஸோ எக்ஸாம் எழுத போற உங்களோட கையில எல்லா நோட்ஸும் எல்லா தியரியும் கம்ப்ளீட்டா கைவசம் இருக்கணும். ஸோ இருக்கக்கூடிய காலங்களுக்கு எகெயின் நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு எழுதி தீர்க்கிறதெல்லாம் வேஸ்ட். நீங்க செய்ய வேண்டியது உங்களோட கிளாஸ்ல நல்லா எழுதக்கூடிய நோட்ஸ் எழுதக்கூடிய நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாக இருந்தால் அவருடைய ஃபுல்லான நோட்ஸை வாங்கி
காப்பி பண்ணிடுங்க, ஃபோட்டோ காப்பி பண்ணிடுங்க. அல்லது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சீனியர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா இருந்தால் அவங்களுடைய காப்பியை வந்து என்ன செய்யுங்க, வாங்கிடுங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதிகளுக்குள்ள அதை கொஞ்சம் பார்த்து கொள்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே போல சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ்ட் பேப்பர் செஞ்சிருப்பாங்க, மாடல் பேப்பர் செஞ்சிருப்பாங்க. பட் அதுக்குரிய ஆன்சர் ஷீட்ஸ் வந்து சரியாக பின் பண்ணப்பட்டு அதை சரியாக டாக்குமெண்ட் பண்ணப்பட்டு இருக்காது. ஸோ அப்படியான ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாத்தையும் வந்து அதோட டாக்குமெண்ட் பண்ணி பின் பண்ணி வைப்பேன். அதே போல முடியுமாக இருந்தால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் தனித்தனியாக ஃபைல் போட்டு என்ன செய்யுங்க, அதை டாக்குமெண்ட் பண்ணி வைங்க. ஃபைல் பண்ணுறது மட்டும் இல்லை, முடியுமென்னு சொல்லி சொன்னால் அந்த ஒவ்வொரு ஃபைல்ஸ்லையும் வந்து அதுக்குரிய நேம்ஸை கொடுத்து வைங்க. எந்த சப்ஜெக்ட் பாஸ்ட் பேப்பர்ஸோ அல்லது மாடல் பேப்பர்ஸோ அல்லது நோட்ஸோ அது சரியா எழுதி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. நிறைய பேர் டேபிள் பார்க்குற டைம்ல ஒரு நமக்கே கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைமையா இருக்கும். ஏன்னு சொல்ல அவங்க யோசிச்சு கொள்ற இந்த டேபிளை நம்ம ஒழுங்குபடுத்தி வைக்கிறதால அல்லது இதை ஒழுங்கா ஃபைல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறதால அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமை நான் செலவழிச்சேன்னா இந்த படிக்கிற டைம் வேஸ்ட் ஆகிருமே அந்த டேக்குரியான மாதிரி யோசிப்பாங்க. ஆனா உண்மைக்கு வந்து யோசிச்சு பாருங்க, இப்படி அவங்களோட அலங்கோலமாக கிடைக்கிறதால ஒரு ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட மெத்தட்ல இல்லாததால என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதை தேர்றதால அவசரத்துக்கு ஒரு நோட்ஸை தேர்றதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கிளாரிஃபை பண்றதுக்கு கொள்றதுக்காக வந்து நீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் தேர்ற சந்தர்ப்பத்துல வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமான நிலைமை தான் இருக்கும். அங்கேயும் தேடுவீங்க, இங்கேயும் தேடுவீங்க, அவசரத்துக்கு எதையுமே பார்த்து கொள்ளாது. ஆகவே ஒரு நாள் சரி ஒதுக்கி என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா இப்படியாக அலங்கோலமான கிடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி எடுங்க. ஒழுங்குபடுத்தி எடுத்தா இதுக்கு பிறகு இந்த ஒரு ரீசனால வேஸ்ட் ஆக போற ஒரு டைம் எல்லாம் வந்து என்ன செய்யப்பட போகுது, ரெடியூஸ் ஆக போகுது. நீங்க ஒரு நாளையில செலவழிக்க போற அதுக்குன்னு செலவழிக்க போற மணித்தியாலங்கள் பிறகு இருக்கக்கூடிய 5 மாத கால பகுதிகளுக்குள்ள நீங்க தேவையில்லாம செலவழிக்க போறக்கூடிய நிறைய மணித்தியாலங்களை உங்களுக்காக வேண்டி சேவ் பண்ணி தரப்போகுது. ப்ரீ பிளான் ஆக்டிவிட்டீஸ்ல 4வது செய்ய வேண்டிய விஷயம் தான் அனலைசிங் த தியரி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சாப்டர் படிச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம், இது படிக்காம இன்னும் பெண்டிங்ல காணப்படுதுன்னு சொல்லி ஒரு கிளியரான ஐடியாவே இல்லாம படிச்ச விஷயத்தை எங்கேயும் படிச்சு கொண்டிருப்பாங்க. இதனால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெடியாக வேண்டிய ஒரு சில டாபிக்ஸ் கூட அவங்களுடைய பார்வையில படாம போகக்கூடிய சான்சஸ் காணப்படுது. எப்போதும் பாடவேளைகள் கூடின ஒரு யூனிட்டுக்கு ஒரு பாட அலகுக்கு வந்து கூடுதலான நேரத்தை ஒதுக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னா அந்த பாடவேளைகள் கூடிய அலகில இருந்துதான் கூடுதலான அளவு புள்ளிகள் வந்து பரீட்சைக்கு வந்து கேட்டிருக்க போறாங்க. ஸோ இதனை எப்படி சிஸ்டமிக்கா ஒரு முறையாக செஞ்சு கொள்றது, ஒரு 60 பேஜஸ் எக்ஸசைஸ் புக் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த புக்ல வந்து நீங்க எந்த விதமான நோட்ஸோ தியரியோ எதுவுமே எழுத போறது இல்லை. நீங்க செய்ய போற ஒரே விஷயம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் காணப்படக்கூடிய யூனிட்ஸையும் அதுக்கு பக்கத்துல அதனுடைய பாடங்களையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த யூனிட்டுக்குள்ள காணப்படக்கூடிய மெயினான டாபிக்ஸ் என்ன, அந்த மெயினான டாபிக்ஸுக்குள்ள காணப்படக்கூடிய சப் டாபிக்ஸ் என்ன, அதுக்குள்ள காணப்படக்கூடிய கண்டென்ட்ஸ் என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஒன்றின் கீழ் ஒன்றாக லிஸ்ட் அவுட் பண்ணி கொள்ளுங்க. இப்படி நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கு பிறகு ஒவ்வொரு கண்டென்ட்ஸும் ஒவ்வொரு சப் டாபிக்ஸும் வந்து நீங்க படிச்சிட்டீங்களா அல்லது படிச்ச விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகத்துல காணப்படுகிறதான்னு சொல்லி ரீகால் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்ஸ் எடுத்து பார்ப்போம். பிசிக்ஸ்ல 2வது யூனிட். ஸோ மெக்கானிக்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் காணப்படும் சொல்லி பாருங்க. முதலாவது இயக்கத்தியல், அதாவது கைனெட்டிக்ஸ் காணப்படும். அதுக்கு பிறகு விசை திருப்பமும் படிச்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு வந்து சமநிலை படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி விசையும் இயக்கமும் சம்பந்தமா படிச்சிருப்பீங்க. சுழற்சி இயக்கம் படிச்சிருப்பீங்க. வேலை சக்தி வலு படிச்சிருப்பீங்க. நீர்நிலையில் படிச்சிருப்பீங்க. பாய் இயக்கவியல் படிச்சிருக்க போறீங்க. இவ்வளவு தான் வந்து இதுக்குள்ள காணப்படக்கூடிய மெயினான டாபிக்ஸ். இந்த மெயினான டாபிக்ஸுக்குள்ள என்னென்ன சப் டாபிக்ஸ் காணப்படுதுன்னு சொல்லி வச்சு பாருங்க. கைனெட்டிக்ஸுக்குள்ள எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா தொடர்பு இயக்கம் காணப்படும், புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் காணப்படும், நேர்கோட்டு இயக்கம் காணப்படும், இயக்கம் தொடர்பான சமன்பாடுகள் அது சம்பந்தப்பட்ட வரைபொருள் காணப்பட போகுது. தொடர்பு இயக்கத்துக்குள்ள என்னென்ன கான்டென்ட்ஸ் காணப்பட போகுது, சமாந்திர பாதையில ஒரு திசையில இயங்கினா இந்த மாதிரி, சமாந்திர பாதையில எதிரெதிர் திசைகள் இயங்கினா இந்த மாதிரி. இப்படி ஒவ்வொரு யூனிட்லையும் காணப்படக்கூடிய மெயினான டாபிக்கையும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் அதுல கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குமாக இருந்தா, ரீகால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமாக இருந்தா ஒரு டிக் கொண்டு போட்டுக்கொள்ளுங்க. நீங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முதல் குறைஞ்சது ஒவ்வொரு கண்டென்ட்டையும் வந்து நீங்க 3 டிக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதாவது ஒரு கண்டென்ட்டை வந்து அதாவது ஒரு யூனிட்டை வந்து நீங்க குறைஞ்சது 3 தடவைகள் சரி ரிவைஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி சிறிய சிறிய டாபிக்ஸாக உடைச்சி நீங்க அனலைஸ் பண்ணி கொள்றதால
நீங்கள் எந்த விஷயத்துக்கு கூடுதலான அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எந்த விடையும் இன்னும் நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணலைன்னு சொல்லி ஒரு கிளியரான ஐடியா ஒன்று கிடைக்கும். ஸோ ஒரே விடயங்களை திருப்பி திருப்பி எகெயின் போட்டு நீங்கள் படித்து கொண்டு உங்களுடைய நேரத்தை வீண்விரயமாக்க மாட்டீங்க. இம்பார்ட்டன்ஸ் கூடிய பகுதிகளுக்கும் கூடுதலான ஒரு நேரத்தை ஒதுக்கி படிக்க போகிறீங்க. அதே போல தான் மிகவும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த தியரி ரிவைஸ் பண்ணுறது, அதே போல் அனலைஸ் பண்ணுற விடயங்களை நீங்கள் குறைஞ்சது 2 மாதங்களுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னு சொல்லி சொன்னால் பேலன்ஸ் அடிக்கக்கூடிய அங்கால் இருக்கக்கூடிய 2 தொடக்கம் 3 மாதங்களை நீங்கள் கம்ப்ளீட்லி பாஸ் பேப்பர்ஸுக்கு ஒதுக்கணும். ஸோ இருக்கக்கூடிய ஆரம்ப கால பகுதிகளை என்றளவு உங்களோட டைமை ஷெடியூல் பண்ணி தியரியை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ப்ரீ பிளானிங் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் 5வது செய்ய வேண்டிய விஷயம் தான் அனலைசிங் த பாஸ் பேப்பர்ஸ். அதாவது எந்த மாதிரி வேத நூல்கள் வந்து சமயங்களுக்கு ஒரு வழிகாட்டியோ அதே போல தான் பாஸ் பேப்பர்ஸ் வந்து A-level எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டுக்கும் ஒரு வழிகாட்டி. தியரியில நோட்ஸ்ல நிறைய விஷயங்கள் படித்தாலும் கூட பாஸ் பேப்பர்ஸ்ல வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லா விஷயங்களையும் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அதே போல ஸ்ட்ரக்சர் கொஷின், எஸ்ஏ கொஷின்ஸுக்கு வந்து நீங்க நல்ல ஆன்சர் பண்ணியிருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட தியரி சம்பந்தமான ஒரு டீப்பான நாலேஜ் உங்கள்ட்ட இருந்தாலும் கூட நீங்க ஆன்சர் பண்ற சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸால, அதாவது மார்க்கிங் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணாத காரணங்களால உங்களோட மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிற சந்தர்ப்பம் தான் மிச்சம் கூடுதலாக காணப்படுது. ஸோ இந்த மாதிரி பாஸ் பேப்பர்ஸை வந்து அனலைஸ் பண்ணிக்கொள்றேன்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸாம்ஸ்ல கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் வந்து frequently asked questions, அதாவது ஃபைனல் பேப்பர்ஸ்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகிக்கொண்டே இருக்க போகுது. செகண்ட் ஒன் நியூ கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் கரண்ட் சிலபஸ், அதாவது இப்ப படிச்சு கொண்டே இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய தியரி நோட்ஸை வச்சுக்கொண்டே உருவாக்கக்கூடிய ஒரு சில புதிய கேள்விகள். அதே போல 3வது டைப் தான் சில அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஜெனரல் நாலேஜ், அதாவது உங்களுடைய ஜெனரல் நாலேஜை வச்சுக்கொண்டு நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரியான கேள்விகள். ஆனா இந்த கேள்விகளும் வந்து உங்களுடைய சிலபஸுக்கு உட்பட்ட மாதிரி தான் காணப்படும். பட் இந்த கேள்விகளால நீங்க எதிர்பண்ணக்கூடிய மார்க்ஸ் வந்து மிச்சம் குறைஞ்ச அளவு தான். ஸோ அதை பத்தி நீங்க கூடுதலாக வேண்டி அளவு அலட்டிக்கொள்ள தேவையில்லை. பட் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் frequently asked questions, இதுதான் அடிக்கடி பாஸ் பேப்பர்ஸ்ல கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து ஒரு பாஸ் பேப்பர்ல இருந்து வரக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் வந்து 70 to 80% மார்க்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து தந்துடும். எஸ், ஸோ நீங்க முறையான பாஸ் பேப்பர் செய்து அதுல ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் மார்க்ஸ் வந்து அதிலே வரப்போகுது. ஸோ இதுக்கு எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்வது, எந்த மாதிரி இந்த 70 to 80% மார்க்ஸ் வந்து எடுத்துக்கொள்வது. ஒரு பேப்பர் நல்லா செய்த ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து கேட்டா அவர் சொல்லுவார், பாஸ் பேப்பர்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வாரத்துக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும். அந்த பேட்டர்னை நீங்க சரியா அனலைஸ் பண்ணிக்கொண்டு சரியா கண்டுபிடிச்சிங்களான்னு சொன்னாலே போதும், நீங்க அந்த 70 மார்க்ஸை வந்து எடுத்துக்கொள்வீங்க. ஸோ எந்த ஒரு பாஸ் பேப்பர் செய்யற சந்தர்ப்பங்கள்லையும் அந்த பேட்டர்னை சரியா ஐடென்டிஃபை பண்ணி செய்ய பழகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் கொஸ்டின், ஒரு பிசிக்ஸ் பாஸ் பேப்பர் எடுத்து செய்யறீங்க. ஸோ பிசிக்ஸ் பாஸ் பேப்பர்ல வந்து இந்த இயர் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்திருக்குது, லாஸ்ட் இயர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்திருக்குது, அதுக்கு முதல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்திருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இயர்லையும் வந்து எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எந்த சப்ஜெக்ட்ல இருந்து வந்திருக்கு சொல்லி அனலைஸ் பண்ணி ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கொண்டு போங்க. 2023ல எந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்குது, 22ல என்ன வந்திருக்குது, 21ல என்ன வந்திருக்குதுன்னு சொல்லி நீங்களே செல்ஃபா ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கொண்டு போங்க. அதே போல பயாலஜிலையும் தான் இந்த இயர் வந்து என்ன இந்த யூனிட்ல இருந்து என்ன எஸ்ஏ வந்திருக்குது, அதே போல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ் எது, செகண்ட் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் என்ன எதோட டைப் ஆனது, தேர்ட் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் எதோட டைப் ஆனது வந்திருக்குதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணிக்கொண்டே போங்க. கெமிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் அதே போலதான் சில ஆவர்த்தன இயல்புகளோட சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ், ஏறுவரிசைப்படுத்துகிற கேள்விகள், அதே போல சமபகுதியங்களோடு சம்பந்தப்பட்டது, அதே போல பரிவு கட்டமைப்புகள் வரைகிறது, அதே போல மாற்றீடுகளோடு சம்பந்தப்பட்ட கேள்வி, இப்படி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எகெயின் வந்து பாஸ் பேப்பர்ஸ்ல ரிப்பீட்டட் ஆகிக்கொண்டே இருக்க போகுது. இப்படியான கொஸ்டின்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் அவுட் பண்றதை காரணம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பேப்பர்ல வந்து half of the மார்க்ஸை வந்து கொண்டு வந்து தரப்போகுது. அதே போலதான் செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது நியூ கொஸ்டின்ஸ், இது எந்த மாதிரி நீங்க இந்த மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னா ஒவ்வொரு பேப்பரும் செய்யற சந்தர்ப்பத்துல நீங்க படிக்கக்கூடிய ஒரு புதிய கொஸ்டின்ஸ் வெறுமாக இருந்தா அதுல இருந்து நீங்க பெறக்கூடிய நாலேஜை வந்து
ஒரு சிம்பிளான மெத்தட்ல ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணி கொண்டு போங்க. ஸோ நீங்கள் பாஸ் பேப்பருக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுலேயே நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்குதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி கொண்டு போகலும், அதே போல் என்னென்ன நியூ கொஸ்டின்ஸ் வந்திருக்குது அதில் இருந்து என்னென்ன விஷயங்களை நீங்கள் படித்து கொண்டீங்கன்றதையும் நோட் பண்ணி கொண்டு போகலும். ஓகே, இப்போ பாஸ் பேப்பர் செய்யணும். ஆனால் எந்த இயர்ல இருந்து செய்யணும், எவ்வளவு செய்யணும், இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான கேள்வி. ஆல்ரெடி நீங்கள் கிளாஸஸ் போகிற டைமில், தியரி கிளாஸஸ் போகிற சந்தர்ப்பங்களில் சம்டைம்ஸ் பாஸ் பேப்பர் கிளாஸஸும் போயிருப்பீங்க. போகிற சந்தர்ப்பங்களில் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் 2000 வரைக்கும், சம்டைம்ஸ் 2000க்கு மேலேயும் போகலாம், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்களை அறியாமலே சம்டைம்ஸ் நீங்கள் ரெண்டம்லி சில கொஸ்டின்ஸ் வந்து செய்து பார்த்துருப்பீங்க. பட் நீங்கள் கம்ப்ளீட்லி எந்த ஒரு பேப்பரும் வந்து இருந்து செய்திருக்க மாட்டீங்க. ஸோ A-level எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முதல் குறைந்தது ஒரு லாஸ்ட் 10 years பேப்பர்ஸ் சரி நீங்களே டைம் செட் பண்ணி இருந்து செல்ஃபாக செய்து நீங்கள் திருத்தி பார்த்துருக்கணும். அப்போதான் நீங்கள் எந்தெந்த மிஸ்டேக்ஸ் விடுறீங்க, உங்களோட டைமிங் வந்து சரியா இருக்குதா, டைமிங்கில் என்ன சரி ப்ராப்ளம்ஸ் இருக்குதா, அதே போல் என்னென்ன தேவையில்லாத விடயங்களுக்கு டைமை வந்து எக்ஸாம் பேப்பர்ஸில் செலவழிக்கீங்க, இப்படியான சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸுகளை மைண்ட் பண்ணுவீங்க. அதே போல் நிறைய MCQ எக்ஸ்பிளனேஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது, ரைட். அதே போல் மார்க்கிங் ஸ்கீம் இருக்குது, எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவுட் பண்ணுறது, நிறைய யூடியூப் வீடியோஸ் காணப்படுது. இதோட எல்லாம் ஒப்பிட்டு நீங்கள் கொடுத்த ஆன்சர்ஸும் அங்கே இருக்கக்கூடிய ஆன்சர்ஸும் சரிதானான்னு சொல்லி கம்பேர் பண்ணி பாருங்க. என்ன சரி மிஸ்டேக்ஸ் இருக்குமாக இருந்தால் அந்த மிஸ்டேக்ஸை வந்து அவட தெரிய நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மிஸ்டேக்ஸை வந்து எகெயின் நீங்கள் விடாமல் இருக்கணும். அதே சந்தர்ப்பத்தில் 10 வருஷத்து பாஸ் பேப்பர் செய்யணும்னு சொல்லி சொன்னேன், அதை நீங்கள் குறைஞ்சது 3 தரம் சரி எகெயின் ரிப்பீட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் செய்யுது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அடுத்தடுத்த பேப்பர் செய்வீங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கு பிறகு எகெயின் வந்து அந்த பேப்பரை செஞ்சு பாருங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபர்ஸ்ட் விட்ட மிஸ்டேக்ஸ் இந்த டைம் விட மாட்டீங்க. ஸோ உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து உருவாகும். அதுக்கு என்ன செய்ய மாட்டோம், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக அமைய போகுது. பாஸ் பேப்பர் செய்கிற சந்தர்ப்பத்தில் தான் நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் வந்து அவனோட கன்சிஸ்டன்சி வந்து மிஸ் ஆகி போகிறது. ஸோ அவங்களோட கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் பாஸ் பேப்பர் செய்கிறதுக்கும் ஒரு செல்ஃப் நோட் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. எந்த இயர் பாஸ் பேப்பர் செஞ்சிருக்கிறீங்க, எத்தனை நேரம் செஞ்சிருக்கிறீங்க, அதில் MCQ செய்துட்டீங்களா, ஸ்ட்ரக்சர்ஸில் 4 கொஸ்டின் செஞ்சிட்டீங்களா, எஸ்ஏல வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க, ரைட். அந்த மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். பாஸ் பேப்பர் செய்கிற சந்தர்ப்பங்களையும் தான் டைம் செட் பண்ணி செய்யுங்க. அதே சந்தர்ப்பங்களில் வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் செய்யுங்க. எஸ்ஏன்னு சொல்லி சொன்னால் அதில் நீங்கள் ஒரு 4 கொஸ்டின் செலக்ட் பண்ணி செய்திருப்பீங்க. பட் அந்த கொஸ்டினை செய்து நீங்கள் கரெக்ட் பண்ணதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மீதி அடிக்கக்கூடிய டைம்ல வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா பேலன்ஸ் அடிக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் செய்து பாருங்க. அப்போ என்ன செய்வீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து நீங்க அந்த செல்ஃப் நோட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போகிறது. இந்த மாதிரி ஒரு நோட்டை நீங்க மெயின்டைன் பண்ற சந்தர்ப்பங்கள்ல உங்களோட கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகாம இருக்க போகுது. ப்ரீ பிளான் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம லாஸ்டா பார்க்க போறது கவுண்ட் யுவர் டேஸ். அதாவது இப்போதையிலிருந்து இன்றையில இருந்து இன்னும் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமுக்கு எவ்வளவு நாட்கள் காணப்படுதுன்றதை அன்னளவாக கணிச்சு கொள்ளுங்க. அந்த குறிப்பிட்ட நாட்களை உங்களோட வீடுகளில் வந்து நீங்கள் படிக்கிற டேபிளுக்கு முன்னால் அல்லது படிக்கிற ரூம்லேயோ அல்லது படிக்கிற இடத்தில் அந்த குறிப்பிட்ட பிளேஸுக்கு பக்கத்தில் ஏதோ சரி ஒயிட் போர்டு இருக்குமாக இருந்தால் செட் பண்ணி அந்த நாட்களை வந்து குறிச்சு கொள்ளுங்க. டெய்லி ஒவ்வொரு நாளும் மார்னிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் அந்த நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 days தான் இருக்குதுன்னா 100 days மோ அப்படின்ற மாதிரி, அல்லது டு எக்ஸாம் 100 days, இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த நாட்களை குறிச்சு கொள்ளுங்க. ஒயிட் போர்டு இல்லாட்டியும் பரவாயில்ல, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஒயிட் ஷீட்டில் எடுத்து பென்சிலால் நோட் பண்ணி கொள்ளுங்க. அந்த பென்சிலால் எழுதிக்கிறதால டெய்லி நீங்கள் அதை எரேஸ் பண்ணி என்ன செய்யலாம், எழுதி கொள்ளிடும். அதை வந்து படிக்கிற இடத்துக்கு முன்னுக்கு வந்து சுவரில் வந்து ஒட்டி விடுங்க. இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் ஒரு சில காலப்பகுதியில் நீங்கள் படிக்கிற சில சந்தர்ப்பங்களில் வீடுகளில் ஒரு சில விசேஷங்கள் அல்லது வேறு என்ன சரி உங்களை அறியாமலே ஒரு சில நாட்கள் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் படிக்க இல்லாமல் போகலாம். அப்படியே போகிற நாட்களில் வந்து உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் ஒன்று உருவாகும், நேற்று படித்த மாதிரி நான் படிக்கலையே, அதே போல் நான் போக படிக்கிற வேகம் வந்து நீ குறைஞ்சிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இப்படி என்ன சரி உங்களுக்கு ஒரு டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி கண்டிஷன்ஸ் வெறுமாக இருந்தால் நீங்கள் டெய்லி இந்த நாட்களை குறிச்சிட்டு வர சந்தர்ப்பத்தில் இன்னும் எனக்கு இவ்வளவு நாள் தானே காணப்படுது, இதுக்குள்ள நான் படிச்சு முடிச்சிடணுமேங்கிற அந்த ஒரு யோசனை என்ன செய்ய மனுஷனா கண்டினியூஸ் அவங்கள்ட்ட இருந்து கொண்டே இருக்கு. ஸோ சில நாட்களில் வந்து இவ்வளவு நாள் தான் இருக்குதுங்கிற விஷயம் என்ன செஞ்சிருப்பேன்னா அவனோட மைண்ட் இருந்து மறந்துடும். பட் நீங்கள் அடிக்கடி இப்படி ஞாபகப்படுத்துவதன் ஊடாக
உங்களுக்கு நீங்களே என்ன செய்யறீங்கன்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி கொள்றீங்க. ஸோ அதனால என்ன நடக்க போகுதுன்னா நீங்க எகெயின் படிக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு புத்துணர்ச்சி ஆகி ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட கண்டினியூஸா என்ன செய்வீங்கன்னா படிப்பீங்க. ஸோ உங்களோட கன்சிஸ்டன்சியும் சம்டைம்ஸ் மிஸ் ஆகி போனாலும் அதை எகெயின் ட்ரெக்குக்கு கொண்டு வந்து சரியான பாதையில் கொண்டு போறதுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்க போகுது. ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். 5 month ஸ்டடி பிளானுடைய பார்ட் 1 வீடியோவில் எந்தெந்த மாதிரியான ப்ரீ பிளானிங் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் செய்து கொள்ளணும், அதே போல் உங்களுடைய மென்டாலிட்டியை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கொள்றதுக்கு நீங்கள் என்னென்ன விடயங்கள் செய்யணும்னு சம்மந்தமாக நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பிளானிங் எந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகணும், உங்களுடைய ஸ்டடி பிளானிங் எப்படி இருக்கணும், நீங்கள் வீக்குக்கு செய்ய போகிற பிளான் என்ன, எந்த மாதிரி டைம் டேபிள் காணப்படணும் என்கிறது சம்மந்தமான தெளிவான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் தர காத்திருக்கிறேன். செகண்ட் வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே வெகு விரைவில் உங்களோட கைவசம் வந்து சேரும். அதற்கு முதலாக டாக்டர் ஷாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போகிறதோட இந்த வீடியோவை உங்களுடைய A-level எக்ஸாம் செட் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் பெஸ்ட்மேட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் லாஸ்ட் 5 monthsக்கு நான் கூறின விடயங்கள் எல்லாவற்றையும் லாஸ்ட் 8 monthsல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது மாணவர்களுக்கு இன்னும் மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஆகவே இதற்கு பிறகு வரக்கூடிய எதிர்வரும் காலங்களில் பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்கள் யாவருமே 8 மாத காலப்பகுதிகளில் இருந்தே நான் கூறின விடயங்கள் எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்.